ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி தாளிப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 ஆட் பண்ணுறேன். அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா 4 இடித்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அப்புறம் வரமிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தயிர், அப்புறம் வந்து நான் மட்டன் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். சில இதெல்லாம் வந்து வேகாது, அதனால தனியாகவே நான் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். மட்டன் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, புதினா 2 எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, நான் அதுக்கோட நான் மட்டன் வேக வச்ச தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிக்கடி. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த மாதிரி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வந்து வேக வச்சதுனால ஈஸியாக குக் ஆயிடும் மட்டன். இல்லைன்னா சில டைம் வந்து வேகாமல் இருக்கும் ஒரு விசிலுக்கு. பாருங்கள், இப்போ விசில் எல்லாம் விட்டாச்சு. பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி. நல்லா வந்துருக்கு, ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா வந்துருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி இது சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். பிரியாணி எந்த மசாலா அரைக்காமல் நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.